பிரணமாம்யஹம். ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி நேரம் நல்ல நேரம். தினந்தோறும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீகம் ரீதியாகவும் சரி, இல்லைனா உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு விடை கண்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்காக தீர்வு கொடுக்க வந்திருக்காரு ஜோதி சாக்ஷாரியார் திரு மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தரணி கர்ப்பசம்போதம் வித்யுத் காஞ்சன சந்நிபம் குமாரம் சக்திஹஸ்தம் ச மங்களம் பிரணமாம்யஹம். சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகராம். வணக்கம் சார். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறம் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். எங்கேயாவது வெளியே போகிறாங்க, இல்லை ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூ அந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனாலும் அவங்களுடைய கோள்கள் நட்சத்திரம் முக்கியமாக அதற்கு ஒத்துழைக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படி எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த நிற ஆடைகளை அணியலாம்? அதாவது ஒருத்தர் காலையில் எந்திரிக்கிறார். எந்திரிச்ச உடனே தன்னுடைய கைகளை இரண்டையும் பார்த்து கொள்கிறார். பகவானே, இன்றைய பொழுது எனக்கு நல் பொழுதாக அமைய வேண்டும், இன்றைய தினம் எனக்கு விசேஷமான தினமாக அமைய வேண்டும் என்று சொல்லி எந்திரிக்கிறார். கரங்களை ரெண்டையும் பார்த்து சக்தி, சரஸ்வதி, மகாலட்சுமி 3 தெய்வங்களையும் பிரார்த்தனை செய்கிறார். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க தாய் அல்லது மனைவி அவங்கள பார்த்து இன்றைக்கி நல்லபடியாக காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து சொன்னால் நல்ல முகத்தை தரிசனம் பண்ணுறா. முடித்ததுக்கப்புறம் எந்திரிச்சு காலையோடைய கடன்கள்லாம் முடிச்சுட்டு குளித்து சுவாமியை பூஜை பண்ணுறா. நடுவில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியை பார்க்குறா. முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி போகக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமான காரியங்களாக நடக்கணும். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாள். ஆள் பாதி ஆடை பாதி. தான் உடுத்தக்கூடிய உடைகளுக்கு ஏற்றாற்போல் அவருடைய தொழில்கள் கூட இன்றைக்கி அமையிறது. ஒருத்தர் கருப்பு, அதே மாதிரி கருப்பு போட்டு உள்ளே வெள்ளை போட்டிருக்கும்போது அவர் அட்வொகேட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி கோட் போட்டிருக்கும்போது ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போகிறாங்க. இது ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனாலும் எனக்கு பிடித்த நிறம், எனக்கு உரிய நிறம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறத நம்ம வழக்கங்களாக பார்த்துருப்போம். சரி, இது உரிய நிறமாக ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறங்கள் வகையில் ராசி வகையில் நம்ம எப்போவுமே கேட்டிருப்போம். நிறங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த மாதிரி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் நட்சத்திர ரீதியாக நம்மளுக்குண்டான நிறங்கள் என்ன, அதற்குண்டான விசேஷங்கள், எந்த நிறத்தை உடுத்தினா நம்மளுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், ராசியான நிறங்கள் நட்சத்திர ரீதியாக என்னங்கிறத இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம்.
நிறங்கள் அவர்கள் வாழ்க்கையில் பல நிறமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை நம்ம எடுத்து பேச போகிறோம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். இப்போ நம்ம அழைப்பாளர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சிருந்து பேசுறேன் மேடம். என் பேர் அன்பழகன். சொல்லுங்க அன்பழகன், நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். சரி, நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. எனக்கு மேடம் 7/10/1974. ஓகே, நேரம்? மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். சரி, நேரம் சொல்லுங்க. சுமார் நைட் ஒரு 8 மணி கிட்டத்தட்ட இருக்கலாம், கரெக்டா டைம் தெரியல. ஓகே, எந்த ஊர்ல பிறந்தீங்க? மேடம் நான் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சிருந்து பேசுறேன். இல்ல, எங்க பிறந்தீங்க? பிறந்த இடம் புரியல மேடம். எந்த ஊர்ல நீங்க பிறந்தீங்க? நேரம் மேடம் கள்ளக்குறிச்சியில் தான் மேடம். சரி, நீங்க என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். நான் கேட்கறது வந்து மேடம், நான் வந்து இப்ப ஆர்மில வந்து 19 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். ஓகே, இப்போ ஒரு 5 வருஷம் ஆச்சு நான் விஆர்எஸ் ஆயிட்டு வந்துட்டேன். தற்போது வந்து எனக்கு நான் ஒரு பொது வாழ்வுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு நடத்தலாம்னு இருக்கேன். ஓகே, பொதுநலம் வாய்ந்த கொஞ்சம் சுயநலமும் எனக்கு இருக்கும். இது எப்படி இருக்கும்? சரி, உங்களுக்கான விடை என்ன அப்படின்றது திரு மகேஷ் ஐயர் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம் சார். உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜாதக பிரகாரம் சனி தசை, சுக்கிர புத்தி, சந்திரனுடைய சூக்ஷமம் நடக்கக்கூடிய இந்த காலகட்டம். கோச்சார பிரகாரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படிங்கிறது புதன், சூரியன், சுக்கிரன். நீங்கள் நினச்ச காரியங்கள் நிச்சயமாக நடைபெற பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கறது. இதில் லாபகரமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்த மாதம் எனக்கு பணம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவருக்கு இன்னொரு 2 மாதம் தள்ளி, அதாவது பொருளாதார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை பிரார்த்தனை பண்ணுறதும், குருவாயூர் போயிட்டு வரதும் விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்கள் ராசிக்கு உரியதாக அமைத்து கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. முத்துக்குமார் தாங்கேங்க. ஓகே, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக மேடம் கேட்கணும். சொல்லுங்க, நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. 18/1/1978 12:35 PM. PM. ஓகே, எந்த ஊர்ல பிறந்தீங்க சார்? பிறந்தது வெள்ள கோயில் மேடம். ஓகே, நீங்க என்ன கேட்கணும்? கேட்கறது வந்துங்க மேடம், என்னோட மேசராசி, மேச லக்னம், கிருத்திகை நட்சத்திரம். வணக்கம் சார். ஓம் நம சிவாய. வணக்கம் முத்துக்குமார், சொல்லுங்க. எப்படி இருக்கு தொழில்? என்ன தொழில் செய்யலாம்? புதிய தொழில் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப இருக்கிற கிரக நிலையிருக்கு என்ன தொழில் செய்யலாமான்னு கேட்டீங்க? என்ன தொழில் செய்யலாங்க? இல்ல, நீங்க என்ன தொழில் செய்யலாமான்னு இப்ப கேட்டீங்க சார். என்ன தொழில் செய்யலாம்னு கேக்குறேன். இப்ப நடக்கிற திசா புத்தியில வச்சு என்ன தொழில் செய்யலாம்? அது வந்து உள்ளூர்லயே செய்யலாமா இல்ல வெளியூர் போய் செய்யலாமா அப்படிங்கறத கேக்குறேன். கரெக்ட். அதாவது இந்த ஜாதக பிரகாரம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ராகு திசை, செவ்வாய் புத்தி, ராகுவுடைய அந்தரம், குருவுடைய சூக்ஷமம் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது உங்களுக்கு சனி சம்பந்தமாகப்பட்டதாக வந்திருக்கங்காட்டி, கேது இருக்கங்காட்டி 3 விதமான தொழில்கள் பண்ணலாம். ஒன்று, உங்கள் பாரம்பரியமாக ஏதாவது தொழில்கள் பண்ணிட்டு இருந்தால் அது பண்ணலாம். இரும்பு சம்பந்தமாக பண்ணலாம், இன்சூரன்ஸ் சம்பந்தமாக பண்ணலாம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தமாக பண்ணலாம். இந்த 3 விதமான தொழில்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் கூட சேர்ந்திருந்து நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணலாம், அல்லது பிறர் பேரில் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு உண்டான காலகட்டம் இது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, ராகு திசையில் நீங்கள் தொழில் அதிபராக ஆகிறத விட இன்னொருத்தர் கூட பார்ட்னராக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. உங்களுக்கு சாதகமாக லாபகரமாக வருமா அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடம் இந்த ஜாதகத்துக்கு விசேஷகரமாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சாதகமாகவும் லாபகரமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், நான் மண்டலம்ல இருந்து பேசுறேன் மேம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. என் பேர் பிரியங்கா. எங்க அப்பாக்காக பேசணும். ஓகே, அப்பாவுடைய பெயர் சொல்லுங்க. அப்பா பேர் தக்ஷணாமூர்த்தி. அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம்? டேட் ஆஃப் பர்த் 17 May 1962. 62. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மதியம் 3:30 நினைக்கிறேன். ஓகே, அப்பா பிறந்த ஊர் தெரியுங்களா? பிறந்த ஊர் வண்டலூர்.
வண்டலூர். சரி, நீங்க என்ன கேள்வி கேட்கணுமா? அப்பா இப்ப எப்படி இருக்கு, எங்களுக்கு ஃபியூச்சர் அவருக்கு இது எங்களுக்கு எப்படி இருக்குன்றது. ஓகே, உங்களுக்கான விடையை திரு மகேஷ் ஐயராமன்ட்ட கேட்கலாம். எல்லாமே இதுக்கு தடங்களா இருந்துச்சு. ஓகே, இப்போ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. இது நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கான தீர்வை நம்ம திரு மகேஷ் ஐயராமன் நம கிட்ட கேட்கலாம். சிவாயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. உங்களுடைய அப்பா காலையிலயா இல்ல மாலையில பிறந்தாங்களா? மாலை மாலை மாலையில பிறந்திருக்காங்க. அவங்களுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில பிறந்திருக்காங்க இல்லையா? ஆமா சார். சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில பிறந்த இவங்களுக்கு இப்போதைக்கு 7.5 சனி நடக்கிறங்காட்டி இந்த விதமான தடசங்கள் வருது. முதல்ல 2.5 வருஷம் அப்படிங்கிறது விரய சனி அப்படின்னு பேரு. அடுத்த 2.5 வருஷங்கிறது ஜென்ம சனி அப்படிங்கிறது பேரு. அடுத்த வரக்கூடிய 2.5 வருஷம் குடும்ப சனி அப்படின்னு பேரு. இந்த குடும்ப சனியில நம்மளுக்கு சிறு சிறு தடங்கல்கள் யதார்த்தமாக வரும். இந்த ஜாதகத்துல நான் எப்போ டிவியில சொன்னாலும் பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஜாதகத்துல பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கு. நீங்க விசேஷமா பண்ணக்கூடியது என்னன்னா 5 லிங்கங்கள் வாங்கி 5 லிங்கங்களுக்கு 90 நாட்கள் பூஜாராதனை பண்ணணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. தினமும் நமசிவாய நாமத்தை சொல்லி பசும்பாலில் அபிஷேகம் பண்ணி 5 பிராமணாக்கு சிவாச்சாரியாருக்கு யார் சிவபூஜை பண்ணுறாளோ அவளுக்கு வஸ்திரம்னா வேஷ்டி துண்டோட இதை கொண்டு போய் தானம் கொடுக்கறது. 90 நாளைக்கு அடுத்தது தானம் கொடுக்கறது பூர்வ புண்ணிய தோஷம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். பித்ரு தோஷம் சொல்லிட்டு இருக்கு. காசி கயா ராமேஸ்வரத்தில் போய் பித்ரு சாந்தி பண்ணிட்டு வர சொல்லுங்க. நிச்சயமாக இவங்களுக்கு தொழில் முறையிலையும் இவங்களை சார்ந்த குடும்பத்துக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. சரி நேர்களே, இன்னும் ஏராளமான அழைப்பாளர்கள் காத்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. சார், நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் சொன்னீங்க எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த நிறத்துடைய ஆடை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்காக நேயர்கள் நான் எல்லாருமே அவளை காத்துட்டு இருக்கோம். அதை பற்றி சொல்லுங்க. ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடம் வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாள். வஸ்திரம் அப்படின்னு சொன்னால் அது துணின்னு பேர். 2ஆம் இடம் உணவு உடை இது போன்ற விஷயங்களை பற்றி பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த உடை விஷயங்களில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மேஷராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரங்கள். என்னென்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கார இவா உடுத்துறது வெள்ளை நிறத்தில் உடுத்துறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அவளுக்கு பொதுவாக வெள்ளையானாலே பிடிக்கும். அதே மாதிரி மல்டி கலர்னு சொல்லுவாள். எல்லா விதமான கலர்களும் அவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். இது அஸ்வினி நட்சத்திரத்துக்காராளுக்கு உரியது. பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டானது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் இவங்க உடுத்தக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலர் சன்ஷேடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரஞ்சு கலர் சன்ஷேடுக்கெல்லாம் உடுத்திக்கலாம். அதே மாதிரி பழுப்பு வெள்ளைன்னு சொல்லுவாள், பேர்ல் ஒயிட். இதை உடுத்துறதும் விசேஷமான பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இது பரணி. அடுத்தது கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்க உடுத்தக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களும் பேர்ல் ஒயிட் மில்கி ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பேர்ல் அண்ட் மில்கி ஒயிட் உடுத்துறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இவங்களும் அந்த கோல்டு சன்ஷேட் கலராக இவங்க உடுத்துறது, லெமன் கலர் உடுத்துறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய, லெமன் எல்லோன்னு சொல்லுவாள், விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது மேஷ ராசியில் உண்டான 3 நட்சத்திரங்களுக்கு உண்டான கலர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்க சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார், உங்கள் பெயர் சொல்லுங்க. என் பேர் ஏழுமலை. வீட்டில் தான் கேட்கணும். நான் என்னங்க சார்? வீட்டில் ஒய்ஃபுக்கு தான் கேட்கணும். அவங்க பெயர் சொல்லுங்க. லதா. அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க சார். 18/8/1978. பிறந்த நேரம் 4:30 மாலை. அவங்க பிறந்த ஊர் சார்? சென்னை. நீங்க என்ன கேட்க போறீங்க சார்? அவங்களுக்கு இப்போ எல்லாம் எப்படிங்க இருக்கு நேரம்? ஏன்னா அவங்க எது போட்டாலும் சரியா வர மாட்டேங்குது. ஓகே, சரி, அவங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்றத திரு மகேஷ் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. சொல்லுங்க சார். லதா, அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுமா? நட்சத்திரம் தெரியலங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் கும்பராசியில் பிறந்திருக்காங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் தடங்கள் வருதா? எந்த சம்பந்தமான காரியம் சொல்றீங்க? வேலை வாய்ப்பு சொல்றீங்களா? குடும்பத்தில் பிரச்சனைகள் சொல்றீங்களா? எது சம்பந்தம்? பண விஷயத்துல அவங்க சீட்டு எல்லாம் பிடிக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பணம் வர மாட்டேங்குது. எங்கன்னா கடன் வரணும், திருப்பி கொடுக்க மாட்டேங்குது, முடியல. சரி,
இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி சனி தசையில் சனி புத்தியில் ராகுவுடைய அந்தரம் நடக்கக்கூடிய காலகட்டம் இது. சனி தசை சனி புத்தி ராகு அந்தரம் எந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து பூர்த்தி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 2017 2வது மாதம் 2வது தேதி மார்ச் மாதத்துலேருந்து 14 ஆகஸ்ட் 2017 வரைக்கும் இருக்குது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த விதமான உபாதைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்னா நட்சத்திரம் மாதிரி கோலம் போட சொல்லுங்கள். நடுவில் மஞ்சள் வச்சு அதுக்கு மேலே தீபம் 7 தீபம் ஏற்றணும். அந்த நட்சத்திர துவாரங்களில் 7 தீபங்கள் ஏற்றணும். 7 தீபத்தை ஏற்றி முன்னாடி வெற்றிலை வச்சு குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுறது. ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் மகாலட்சுமி நமக, ஓம் மகா ஐஸ்வர்யலக்ஷ்மி நமக, சௌபாகியலக்ஷ்மி நமக, அப்படி 108 முறை ஜபம் பண்ணுறது நித்திய சௌபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண சம்பந்தமான விஷயங்களில் தடசங்கள் இருக்காது. வர 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே சில மாற்றங்கள் கிடைக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கள். ஆர்த்தி. ஆர்த்தி, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஊட்டி. சொல்லுங்கள், நீங்கள் யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான். நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்கள். 20/4/1994. ஓகே. பிறந்த நேரம் பிறந்த நேரம் தெரியல. ஓகே. கடகராசி ஆயிரத்தி. சரிம்மா, பிறந்த ஊர் பிறந்த ஊர் என்ன கேட்க போறீங்கம்மா? எனக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு. சரி, அதற்கான தீர்வு என்ன அப்படின்றத திரு மகேஷ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. உங்களோட இது பொறுத்தளவுக்கு ஆர்த்தி, உங்களோட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சரியானபடி நேரம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல. உங்களை பொறுத்த கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். நீங்கள் பிறக்கும்போது புதன் மகாதசையில் புதனுடைய ஆதிக்கத்திலையும் பிறந்திருக்கீங்க. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனை ரீதியாக, அதாவது இப்போ இருக்கக்கூடிய பிளானட்ரி பொசிஷன் ரூலிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவா. இதை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் 2, 3, 4, 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருந்துட்டுருக்கு. அன்னோன்ய உபாதைன்னு சொல்லுவோம். அன்னோன்யம்னா குடும்ப ஒற்றுமைகளில் உபாதை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1. 2வது அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசக்கூடிய நேரத்திலையும் உங்களுக்கு கிரகநிலை அவ்வளோ விசேஷகரமாக இல்லாதங்காட்டி உங்களுக்கு தடசங்கள் பிரச்சனையை சார்ந்த விஷயங்களை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் கவலையே விடுங்க, பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சங்கடங்களை தீர்க்கக்கூடியது 2 விதமான வழிபாட்டு முறைகளை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கா. 1 சங்கடஹர சதுர்த்திங்கிற விரதமும், அடுத்தது பார்த்துட்டோம்னா துர்க்கை அம்பாளுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறது. காத்தியாயனாய வித்மஹே கன்னியகுமாரி திமிஹி தன்னோ துர்கை பிரஜோதய. அம்பிகை வழிபட தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லவை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே தனங்கரும் பூங்குழல் அபிராமி கடைக்கண்களேன்னு சொல்கிறார் அபிராமி பட்டர். ஆக நீங்கள் அம்பிகையை வழிபடும் பொழுது துன்பங்கள் எல்லாமே தீரும், கவலைப்பட வேண்டாம். அம்பாள்கிட்ட போங்க, 2 நெய் தீபங்கள் ஏற்றுங்க. 2 நெய் தீபத்தை எடுத்து அம்பாள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. எனக்கு உண்டான துக்கங்கள் போனோம், கஷ்டங்கள் போனோம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவங்கள் குறைவாக இருக்குது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கு, எனக்கு சங்கடங்கள் தீர நீ தான் ஒரு வழிகாட்டணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் குறைகள் தீரும். அடுத்த தடவை கால் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குங்கிற செய்திகள் வரும், கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர் வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கங்க, நாங்க பம்மல்லேருந்து சுதா பேசுறேன். சுதா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக கேட்கணுமா? என்னுடைய பிறந்த வருஷம் 1/1/1966. ஓகே. சனிக்கிழமை மதியானம் 1 மணிக்கு பிறந்திருக்கேன், நாகப்பட்டினத்துல. என்ன கேட்க போறீங்கம்மா? எனக்கு வீடு ரொம்ப வருஷமா விக்கணும்னு பாக்குறோமா, விக்க முடியல, வாடகைக்கும் வரமாட்டேங்கிறாங்க. அது இல்லாம பண பிரச்சனையா இருக்குது. இன்னொரு கேள்வியா இருக்குது எனக்கு. என் பொண்ணுக்கு 5/6/94 பிறந்தா, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம், ஞாயிற்றுக்கிழமை. அவளுக்கு திருமணம், படிப்பு, அவளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு கேட்கணும். சரிம்மா, உங்களுக்கான தீர்வு என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. நம சிவாய ஐயா. அதாவது 1/1/1966 பிறந்திருக்கீங்க. மத்தியானம் 1 மணிக்கு பிறந்திருக்கீங்க. உங்களுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இல்லையா? ஆமாம்மா. ஆமாம். எல்லாமே 1லயே ஆரம்பிக்கக்கூடிய உங்களை இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இடம் விற்கிறது. இடம் உங்கள் பேரில் இருக்கா? உங்கள் பேரில் இருக்கா? ஆமாம் ஆமாம். சரிம்மா. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நடக்கிறது ராகு தசை, ராகு புத்தி, சுக்கிரனுடைய அந்தரம் நடக்கிறது. இந்த ராகு தசை, ராகு புத்தி இடம் விற்கிறதுக்கு வாங்கிறதுக்கு விசேஷகரமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதி சந்திரனாக இருக்கங்காட்டி
சந்திர பகவான் இந்த ஜாதகத்தில் தடசங்கள் கொடுக்குறாரு. அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கு அடுத்து வரக்கூடிய ராகுவில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எப்போ இந்த ராகு நடக்கிறது, எப்போ எனக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய கணிப்பு பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு மேலே சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் இருக்குது. பூமிக்கு காரகன்னு சொல்லக்கூடியது செவ்வாய். அதனால் நவக்கிரகத்தில் செவ்வாய்க்கு போய் தீபம் போடுங்க, நிச்சயமான நல்ல மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு வாஸ்து சாந்தி ஹோமம் அப்படின்னு சொல்லுங்கள். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் கேளுங்க. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உகந்த நாளாக பண்ணி கொடுப்பார். நிச்சயமாக வீடு விற்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம். 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 உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சித்ரா மேடம். எங்க வீட்டுக்காரர் பேசுறாரு மேடம். ஹலோ. வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் கார்த்திகேயனுங்க. கார்த்திகேயன். நீங்க யாருக்காக கேட்க போறீங்க சார்? எனக்காக தான் மேடம் கேட்க போறேன். ஓகே. நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. 10/5/1976. பிறந்த நேரம்? நேரம்லாம் தெரியலைங்க மேடம். எந்த ஊர்ல பிறந்தீங்க சார்? நான் திருவண்ணாமலை மாவட்டம் மேடம். திருவண்ணாமலையில பிறந்தீங்க. என்ன கேட்க போறீங்க? குடும்பத்துல ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது. பணம் வருமா ரொம்ப கஷ்டத்துல இருக்குது. சரிங்க சார். உங்களுக்கான தீர்வு என்னன்றத மகேஷ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம். உங்களுடைய ஏதாவது நட்சத்திரம் உங்களுக்கு சரியா தெரியுமா? நீங்கள் பிறந்த நட்சத்திரங்கள் ஏதாவது சரியா தெரியுமா? சரியா தெரியல. அதாவது உங்களுடைய இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேசக்கூடிய நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய 2ஆம் பாவம் அப்படிங்கிறது விசேஷகரமாக இருக்கா, பாதகங்கள் கொடுக்கறதா அப்படின்னா சனி சம்மந்தப்பட்டு வருது. சனி சம்மந்தப்பட்டு வரும்போது சிரமங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கணபதி அகவல்னு சொல்லுவாள், பிள்ளையார் அகவல், அதே மாதிரி சிவபுராணம். இதை தினம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். தினம் சிவபுராணம் 3 தடவையும் பிள்ளையார் அகவல் 3 தடவையும் படிக்கிறது எல்லா விக்னங்களையும் போக்கும். நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய ஒரு விநாயக பெருமான் நிச்சயம் உங்களுக்கு அனுகிரகம் உண்டு. கவலைப்பட வேண்டாம். நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு இருக்கும். ஓம் நம சிவாய. நன்றி. நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம். அவங்க பெயர் சொல்லுங்க. என் மகளுக்காக கேட்கணும். சுபஸ்ரீ. சுபஸ்ரீ. அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்கம்மா. 10/3/1995. ஓகே. பிறந்த நேரம்? காலை 6:30. எந்த ஊர்ல பிறந்தாங்க? முதல்பேட்டைங்க. சரிங்கம்மா. என்ன கேட்க போறீங்க? மிருகராசி நட்சத்திரம் மேம். இல்லை, என்ன கேட்க போறீங்க? அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகமா தனியாரான்னு கேட்கணும். சரி, திரு மகேஷ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சாமி. சுபஸ்ரீயோட ஜாதகத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்திருக்காங்களா? ஆமாங்க ஐயா. இவங்களதுல வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு சாதகமான பலன்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாதுமா. நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். காலையில் 6லிருந்து 7:30 வரைக்கும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். எதனால் தடசங்கள் வருது? சூரியனும் சனியும் இந்த ஜாதகத்தில் ஒரே இடத்துல 4 டிகிரி வித்தியாசத்தில் இருக்காங்க. 4 பாகை வித்தியாசத்தில் இருக்குது. இது வந்து பித்ரு தோஷங்கிற தோஷம் இருக்குது. ஆனால் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கங்காட்டி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பேசக்கூடிய இந்த தருணத்தில் கூட அரசாங்க உத்தியோகத்துக்கு லக்னம் வந்து ரொம்ப அழகாக உபயோகரமாக இருக்குது. நிச்சயமாக வெற்றி கொள்ளும். கவலைப்பட வேண்டாம். ரூபி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சிவபெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. 7 தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கோதுமையால் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் இவங்களுக்கு விசேஷகரமான பலன்களாக அமையும். கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியில் பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. சார், மேஷ ராசிக்கு உண்டான நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த ஆடை அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு ஏற்ற ஆடை என்னங்க சார்? கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க அதே பலன்கள் தான் இவங்களுக்கும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசியில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வெள்ளை ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா சிகப்பு நிறம்,
சிகப்பு நிற வஸ்திரம் வந்து இவங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது மிருகசீர்ஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம். இவாளுக்கு என்ன வஸ்திரம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எதுவுமே பார்த்துட்டிங்கன்னா பட்டு சம்பந்தமாக உடுத்துறது, அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் அடிக்கக்கூடிய எந்த ட்ரெஸ் உடுத்துறது மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு உகந்ததாகவும் லக்கியஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது திருவாத நட்சத்திரம். அதாவது மிதுன ராசியில் வரக்கூடிய திருவாத நட்சத்திரம். இந்த திருவாத நட்சத்திரத்துக்காரங்களுக்கு மஞ்சள் வஸ்திரமும் ப்ரௌனு அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஆஷ் கலரான வஸ்திரங்கள் உடுத்துறது உன்னதமாக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லுவாள். இது மிதுன ராசிலையும் வரும், கடக ராசிலையும் வருது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு என்ன கலர் வஸ்திரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, சாதாரணமாக மஞ்சள் கலர் வஸ்திரமும் ப்ளூ கலர் வஸ்திரமும் ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரங்கிறது 2 நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது. பூச நட்சத்திரத்துக்காரங்க பச்சை மற்றும் கருப்பு உடுத்துறது உன்னதமான பலன்கள் கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் உடுத்துறதும் பச்சை கலர் உடுத்துறதும், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா கிராஸோட க்ரீன் சொல்லுவாள், லைட் க்ரீன் சொல்லுவாள். இதை உடுத்துறது விசேஷமான பலன்கள் கொடுக்கறதாக இருந்துருக்கும். இது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் கடகராசிக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. அனுஷா. அனுஷா, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து. நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? கண்ணனுக்காக. அவங்களுடைய பெயர் சொல்லுங்க. பிரபு. அவங்க பெயர் சொல்லுங்க. பிரபு. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. சரி. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, அண்ணனுடைய பெயர் சொல்லுங்க. பிரபு. பிரபு. அவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. 11/6/1990. அவங்க பிறந்த நேரம் தெரியல. எந்த ஊர்ல பிறந்தாங்கன்னு தெரியுங்களா? மதுரையில. என்ன கேட்க போறீங்கம்மா? அண்ணாக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? சரி, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்றத திரு மகேஷர் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்மா. வணக்கம் சார். அனுஷாமா, பிரபுவுடைய ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு கேட்டிருந்தீங்க. அவருக்கு ராசி நட்சத்திரம் தான் தெரியுமா உங்களுக்கு? தனுசு உத்திராடம். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். இவங்களுக்கு கல்யாணத்தை பத்தி கேட்க வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. நீங்க இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு. வீடு வந்து கிழக்கா வடக்கா? அது சரியா தெரியல. சரி, பரவாயில்ல. சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? ஆமா. சரி, முதல் விஷயமாக சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று, ஏன்னா இந்த ஜாதகத்தில் திருமணம்ங்கிறது நல்லபடியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இவர் பிறந்திருக்கக்கூடிய வருஷ காலகட்டங்கள் நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்துட்டிங்கன்னா 90 பிறந்திருக்காரு. 2010 கரெக்டாக 27ஆம் வயசு நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். 2027 வயசு ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவருடைய ராசிக்கு விசேஷகரமாக தான் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அடுத்த வருஷம் குரு பலன்கள் தேடி வருது. ஆனாலும் எதனால் தடங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்னால சில தடங்கல்கள் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகள் பண்ணுங்கள். வெற்றிகரமான செய்திகள் வந்து சேர்கிறதுக்காக நானும் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருத்தணி, திருப்பரங்குன்றம் 2 கோயிலுக்கும் ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லை வியாழக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். மாலை வாங்கி சாத்துங்க, நிச்சயம் வெற்றி உண்டு. கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். நாங்க விழுப்புரம் மாவட்டத்துல வீடூர் கிராமத்துல இருந்து பேசுறேன் மேம். உங்க பெயர்? என் பேர் தனியமலை. யாருக்காக கேட்க போறீங்க சார்? எனக்கு தான் கேட்கணும் மேம். நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க சார். 30/12/1983 மேம். நேரம்? நேரம் வந்து 5:30 மாலைங்களா இல்ல காலை? காலை காலை காலை. என்ன கேட்க போறீங்க சார்? மேம், மேரேஜ் வந்து தரைய நிக்குது. அதுக்கடுத்து ஒரு கவர்மெண்ட் தொழில் கிடைக்குமா ஒரு இதுல இருக்கு மேம். ஓகே, நீங்க பிறந்த ஊர் எதுங்க சார்? வீடூர். ஓகே, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்றத மகேஷ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. ஓம் நமச்சிவாய. வணக்கம் ஐயா. நல்ல பேர் வச்சுருக்கீங்க. உங்கள் பேரே முருகப்பெருமானுடைய ஒரு பெரிய கோயிலோட பேராக வச்சுருக்கீங்க. உங்களுடைய விசாக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. சரியா உங்களுக்கு? தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஐயா. நாங்கள் சரி, பரவாயில்ல. விசாக நட்சத்திரம் துளாராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. 1. 2வது பார்த்தீங்கன்னா, நீங்களுடைய கேள்வி முதல்ல திருமண சம்பந்தமான கேள்விகள் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய ஜாதக பிரகாரம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடம் சனி சம்மந்தப்பட்டு வரங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக, அதாவது லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும்.
ரொம்ப சீக்கிரமாக ஆகாது இருக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன்கள் தான். அதனால் லேட்டாக ஆகிறதுனால தப்பு கிடையாது. எப்போ எந்த காலகட்டத்தில் திருமண யோகங்கள் நிறையா கூடியிருக்கு, நல்ல மாற்றங்கள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே, ஆவணிக்கு மேலே விசேஷமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஆவணி, புரட்டாசி இந்த மாதிரி இதில் 2018 உங்களுக்கு யோகங்கள் நல்லா இருக்குது. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தை பற்றி கேட்டிருந்தீங்க. அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேர் வழியில் போய் அதுக்குண்டான முயற்சிகள் செஞ்சாலே நிறையா வாய்ப்புகள் தேடி வரும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நவக்கிரக பிரீதி அப்படின்னு சொல்லுவாள். அதுவாக பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எல்லா கிரகங்களும் ஒரு இடத்துல நோக்கி இருக்கும்போது நல்ல காலகட்டத்தில் நல்ல பலன்களும், எதிர்மறையான காலகட்டத்தில் எதிர்மறையான பலன்களும் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிறது உண்டு. அதனால் நவக்கிரக சாந்தி பண்ணிக்கிறது சீக்கிரமாக உங்களுடைய காரிய வெற்றிக்கு உகந்ததாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். நேரம் நல்ல நேரமாக அமையும். ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். தொடர்ந்து நம்முடைய அழைப்பாளர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்பா நம்ம நட்சத்திரங்களுக்குரிய அந்த நிறம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக. மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கிறவா பார்த்துட்டேன்னா இவா உடுத்தக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் உடுத்துறது, வயலட் உடுத்துறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஸ்கை ப்ளூ இந்த கலர் உடுத்துறது விசேஷமான பலன்கள் இருக்கும். இவாளுக்கும் ஒயிட் உகந்ததாக இருந்துருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது மகம் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒயிட் கலர் உடுத்துறதும், அதே மாதிரி சன்ஷேடில் உடுத்துறதும், எல்லோ கலர் உடுத்துறதும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்ருக்கும். காவி கலர் வஸ்திரங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் 2 ராசிக்கு வரும். ஒன்று பார்த்துட்டேன்னா சிம்ம ராசிக்கு வரும், அதே சமயத்தில் கன்னி ராசிக்கு வரும். இவா வந்து பார்த்துட்டேன்னா அதாவது 2 விதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. என்ன அப்படின்னா ஒன்று தேய்பிறை வளர்ப்பிறை 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் பார்க்கும்பொழுது இவா ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலரும் உடுத்தலாம், அதேமாதிரி க்ரீன் கலரும் உடுத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் டிம் கலர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது அஸ்த நட்சத்திரம்னு சொல்லுவாள். இவா சகப்பு கலர், மரூன் கலர், ப்ரௌன் கலர் உடுத்துறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ப்ளூ கலர் வஸ்திரம் உடுத்துறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும். அடுத்தது சித்திர நட்சத்திரம் 2 ராசியில் வருது. ஒன்று பார்த்துட்டோம்னா கன்னி ராசிலையும் துலா ராசிலையும் 2 ராசியில் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவாளுக்கு நிறையா இருந்துருக்கு. இவங்களை பொறுத்தளவுக்கு எல்லோ கலர் வஸ்திரங்கள் உடுத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆஷ் கலர், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டிவ் கலர் உடுத்துறது ரொம்ப நல்லதாக இருந்துருக்கும். சித்திர நட்சத்திரம் சொல்லி முடிச்சுட்டேன். சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இந்த 2 நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறேன். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ கலர் வஸ்திரம் உடுத்துறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி ஆஷ் கலர் உடுத்துறது, ப்ரௌன் கலர் உடுத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதேமாதிரி விசாக நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 ராசியில் வருது. ஒன்று துலா ராசிலையும் வரும், அடுத்தது விருச்சிக ராசிலையும் வரும். துலா ராசி விருச்சிக ராசியில் இருக்கங்காட்டி இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஷ் கலர் உடுத்துறது, எல்லோ கலர் உடுத்துறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ஒயிட் கலர் உடுத்துறது, டிம் ஒயிட் உடுத்துறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதாக இருந்துருக்கும். இது துலா ராசிக்குண்டான விருச்சிக ராசிக்குண்டான பலன்கள் இருக்கும். நன்றி சார். வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் முருங்கற்பேட்டையிலேருந்து அமிர்தவல்லி பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்காகவும் சொல்லணும் மேடம். ஓகே, உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்கம்மா. என்னுடைய பிறந்த தேதி 6/6/78. நேரம் காலை 10:30. எந்த ஊர்ல பிறந்தீங்க? விழுப்புரம். விழுப்புரத்துல தான் பிறந்தீங்க. ஆமா. சரிங்கம்மா, என்ன கேட்க போறீங்க? எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகிட்டு 15 வருஷம் ஆகுதுங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கன்சீவ் ஆகிட்டு ட்வின்ஸ் குழந்தை இதுவாகி அபார்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லை. சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வு. எங்க வீட்டுக்காரர் வந்து பிறந்த தேதி 3/3/1968 முருகவேல். அவங்க பிறந்த நேரம்? பிறந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:55 நிமிடம். சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்றத மகேஷ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவா. வணக்கம்மா. நாங்கள் பூர்வீக வீட்டில் தான் இருக்கோம். அந்த வீடு கிடைக்கிறதுல எங்களுக்கு சிக்கலாக இருக்கு. இந்த 2க்கும் தீர்வு சொல்லுவாங்க. கண்டிப்பாம்மா. இவங்க பிறந்தது வந்து எத்தனை மணி, முருகவேல் எத்தனை மணிக்கு பிறந்தாங்கன்னு சொன்னீங்க? ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:55 இருக்குங்க. அதாவது விடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையா என்ன? ஞாயிற்றுக்கிழமை இரவுன்னும் போது அப்போ 1:55. திங்கட்கிழமை கணக்காங்க. அவங்களும் விழுப்புரத்தில் பிறந்தாங்களா? அவங்க உளுந்தூர்பேட்டை. நான் பிறந்தது விழுப்புரம். விழுப்புரத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா? சரி, இவங்களோட நட்சத்திரம் என்னோட தடவை அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசியா? ஆமாங்க, எங்க வீட்டுக்காருக்கு. உங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம், ரிஷபராசி இல்லையா? சரி, உங்களோட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து 3ஆம் இடம் இருக்கக்கூடிய வீரியஸ்தானம் சொல்லுவாங்க. இதில் வந்து ராகு கேது தோஷம் இருக்குது.
ராகு கேது தோஷம் இருக்கங்காட்டி இது கால சர்ப்ப தோஷம்னு எடுத்துக்கலாம். இந்த கால சர்ப்ப தோஷத்துக்கு என்ன பண்ணோம், 90 நாட்கள் ராகு கேதுவுக்கு உண்டான பிராயஸ்தம் பண்ணுறதும், கடைசியில் 90 நாள் முடிச்சதுக்கப்புறம் ராகு கேது காளஹஸ்தி திருநாகேஸ்வரர் ஏற்கனவே போயிட்டு வந்திருந்தாலும் இந்த 90 நாள் பூஜைக்கு அப்புறம் ராகு கேதுவுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். இது பிடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா புருஷ சூக்தம் அப்படின்னு சொல்லுவாள். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கிட்ட போய் கேளுங்க, புருஷ சூக்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேளுங்க. புருஷ சூக்தம், பாக்ய சூக்தம், 2 சூக்தங்கள் எழுதிக்கோங்க. புருஷ சூக்தம், பாக்ய சூக்தம். இது முடிச்சதுக்கப்புறம் சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை, இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அடுத்த தடவை பேசும்போது நீங்கள் ஃபோன் பண்ணும்போது ஒரு குழந்தை கத்தி உங்களை அடம் பிடிச்சி ஃபோனில் பேச விடாமல் பண்ணுற அளவுக்கு இருந்துருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஆத்துக்காரோடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அஸ்வினி நட்சத்திர மேஷராசிக்கு இப்போதைக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிற சனி இருக்கங்காட்டி விதமான தடசங்கள் இருக்குது. 2 பேருக்குமே புத்திர தோஷங்கள் அப்படிங்கிறது கிடையாது, காலசர்ப தோஷம் மட்டும் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மட்டும் பிராயஸ்தம் பண்ணாலே போதும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. புருஷோத்தமன். புருஷோத்தமன், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திண்டிவனம் இருந்து. சொல்லுங்க சார், நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? 5/4/1973. ஓகே, பிறந்த நேரம்? காலை 7:55. எந்த ஊர்ல பிறந்தீங்க சார்? பண்ருட்டிங்க. பண்ருட்டில. என்ன கேட்க போறீங்க? என்னுடைய இது பத்தி கேட்கலாங்க. எனக்கு நேரம் எப்படி இருக்கு, நான் எந்த வேலைக்கு போனாலும் எதுவும் செய்ய முடியல. சரி, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்றத திரு மகேஷ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. வணக்கம். புருஷோத்தமன் சார், உங்களோட இதை பொறுத்தளவுக்கு என்ன உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போதைக்கு நான் ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிமெண்ட் கம்பெனி. அது என்ன கம்பெனி? பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் போடுற கம்பெனி. சரிங்க. உங்களுக்கு மன திருப்தியாக அந்த பண்ணக்கூடிய வேலையில் இல்லையா? இல்லைங்க. சரி, உங்களோட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானத்தில் ரொம்ப விசேஷகரமாக இல்லை. அதாவது வேலை வாய்ப்பில் சிறு தடங்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்க. ஆனால் ஏன் இந்த காலகட்டம் இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி ராகு தசை, ராகு புத்தி புதனுடைய அந்தரம் நடக்கிறங்காட்டி இந்த விதமான தன்மைகள் உங்களுக்கு இருந்துருக்கு. இது எப்போ எனக்கு மாறும், எப்போ இந்த எண்ணத்துலேருந்து நான் மாற்றங்கள் 22 ஜூன் 2017, 22 ஜூன் 2017, அதாவது யோகா டேக்கு அடுத்தது, இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கு அடுத்த டே உங்களுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும். மன அளவில் ஓரளவுக்கு நிம்மதியும் சில முன்னேற்றமும் இருக்கும். நீங்கள் போகக்கூடிய ஸ்தலம் மதுரை மீனாட்சி அம்பாள் சன்னிதானத்துக்கு போகிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இடது கை மோதிர விரலில் கோமேதகம் வைடூரியம் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ராமேஸ்வரமும் ஸ்ரீரங்கமும் 2 கோயிலையும் தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன் கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. சரி நேர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏராளமான அழைப்பாளர்கள் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. சார், தொடர்ந்து நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஏற்ற ஆடையின் நிறம் பற்றி பார்க்கலாங்களா? நிச்சயம். இப்போ பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் எந்த வஸ்திரம் உடுத்துறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க வைலட் கலரும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா க்ரீன் கலரும் உடுத்துறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. எண்ணிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வஸ்திரத்தை உடுத்தும்போது. அடுத்தது பார்த்துட்டோம்னா கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு மல்டி கலர் உடுத்துறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். ப்ளூ கலர் வஸ்திரம் உடுத்துறதும் ஒயிட் கலர் வஸ்திரம் உடுத்துறது ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது மூல நட்சத்திரம். தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மூல நட்சத்திரத்துக்காரங்க எல்லோ கலர் வஸ்திரமும் அதேமாதிரி ஒயிட் கலர் வஸ்திரம் உடுத்துறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதேமாதிரி காவி நிற வஸ்திரம் உடுத்துறதும் நல்ல விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரனுக்கு உண்டான விசேஷமான இது அதாவது ஒயிட் கலர் உடுத்துறது ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். அடுத்தது மூலத்துக்கு அப்புறம் பூராட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க ஒயிட் கலர் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சு கலர் உடுத்துறது, சன்சேடு சம்மந்தமான கலர் உடுத்துறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரம் 2 ராசிக்கு வரும், உங்களுக்கே தெரியும். ஒன்று தனுசு ராசி, ஒன்று மகர ராசின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசி மகர ராசியில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க என்ன கலர் வஸ்திரம் உடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க ப்ளூ கலர் வஸ்திரம் உடுத்துறதும் ப்ரௌன் கலர் வஸ்திரம் உடுத்துறதும் அதே மாதிரி மில்கி ஒயிட் சம்மந்தமான கலர் வஸ்திரம் உடுத்துறதும் ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டு உத்திராட நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் சிகப்பு நிறம் மெரூன் கலர் வஸ்திரம் உடுத்துறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும். இது மகர ராசிக்கு நடந்தது. அடுத்தது மகர ராசி பூர்த்தி பண்ண போகிறோம். அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா மகரத்துக்கும் வரும், அதே மாதிரி கும்பத்துக்கும் வரும்.
இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ப்ரௌன் கலரும் ஆஷ் கலர் வஸ்திரம் உடுத்துறது ரொம்ப விசேஷகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்னும் இருக்கக்கூடியது வெறும் 5 நட்சத்திரம் தான் நம்ம பார்க்க போறோம். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பெயர்? பையனுக்காக பேசணும். பையனுடைய பெயர் சொல்லுங்க சார். தென்னரசு. ஓகே, அவங்க பிறந்த துளாராசி காலை 6:15 மணிக்கு பிறந்தோம். டேட் ஆஃப் பர்த் 14/1/88. என்ன கேட்க போறீங்க சார்? உங்களுக்கு சரியான வேலை கிடைக்கும் மேடம். ஓகே, எதிர்காலம் சரி. உங்களுக்கான தீர்வு என்ன அப்படின்றது திரு மகேஷ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம் சார். வணக்கம் சார். தென்னரசு அவருடைய ஜாதகம் 14/1/1988 காலையில் 6:15 மணிக்கு பிறந்திருக்கார். சரிங்களா? ஓகே. ஓகே, இவங்களுடைய பிறந்த கிழமை வியாழக்கிழமை நாள் பிறந்திருக்காங்க. நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், துலா ராசியில் பிறந்திருக்காரு. இவருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு சம்பந்தமான கேள்விகள் கேட்குறீர்கள். வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஜாதக பிரகாரம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னுடைய பலன்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப விசேஷகரமாக இருக்குது. கொஞ்சம் காலகட்டம் தடங்கள் ஆனாலும் பின் நாட்களில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தங்க அமிர்தவள்ளி அவங்க சொல்லியிருந்து கேட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களத பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இதே மாதிரி ராகு கேது தடங்கள் வந்துருதுன்னு நான் சொன்னேன். அதே தான் இவங்க ஜாதகத்துலேயே ராகு கேது தடங்கள்னால இந்த ஜாதகத்துக்கு வேலை வாய்ப்பில் தடசங்கள் ஏற்படுத்துது. 90 நாட்கள் ராகு கேதுவுக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி அபிஷேக ஆராதனை பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்கள். அதுமாதிரி ராகுவுக்குண்டான அதிபதி துர்க்கை அம்பாளுக்கும் கேதுவுக்குண்டான அதிபதி மகா கணபதிக்கும் அபிஷேக ஆராதனை பண்ணுறது நல்ல மாற்றத்தையும் நல்ல பலன்களையும் கொடுக்கும். இந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தியும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், தினேஷ் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? சேலம்ல இருந்து. நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக என்னோட அப்பாவுக்காக கேட்கணும். ஓகே, முதல்ல உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த்தும் நேரமும் சொல்லுங்க. 3/3/1994. பிறந்த நேரம் வியாழக்கிழமை காலையில 9:20. 9:20. என்ன கேட்க போறீங்க? அது வேலை விஷயமா கேட்கணும். ஓகே, உங்களுக்கான தீர்வு என்னன்றது திரு மகேஷ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம்ப்பா. வணக்கம் சார். தினேஷ், உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு விசாக நட்சத்திரம் துளாராசியில் பிறந்திருக்கீங்களா? விசாக நட்சத்திரம் துளாராசியில் பிறந்திருக்கிற உங்களுக்கு ஜாதக பிரகாரம் உத்தியோகஸ்தானம் பலம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இடம் விட்டு இடம் மாற்றம், தூர பிரயாணம், எங்கேயாவது வெளிநாடு பிரயாணம் அல்லது தூர பிரயாணம் சென்று வேலை செய்கிறது விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கோயிலில் பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை குரு பகவானை எல்லாரும் வழிபடுதுண்டு. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகானாம் புஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நம. அப்படி சொல்லிட்டு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் சுண்டக்கடக மாலை போட்டு எல்லாரும் வழிபடுறது உண்டு. முல்லை புஷ்பம் வச்சு தயிர் சாதம் நிவேத்தியம் பண்ணி வழிபடுறது உண்டு. இதே போன்று நீங்களும் குறைஞ்ச ஒரு 6 மாத காலம் இந்த சுவாமிக்கு வழிபடுறது விசேஷமான பலன். உங்களுக்கு பதிலாக அப்பா வழிபடலாம், அம்மா போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணலாம். இதை தொடர்ந்து வியாழக்கிழமை காலையில் போய் குரு பகவான் வழிபடுறது விசேஷமான பலன்கள் இருக்குது. ராஜகோபால யந்திரம்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் அல்லது ஒரு கோயில் அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ராஜகோபால யந்திரம் ரொம்ப விசேஷகரமான யந்திரம். வேலை வாய்ப்புக்கு ரொம்ப மாற்றத்தை கொடுக்கும். சிவபெருமான் வழிபாடு விசேஷமான வழிபாடாக இருக்கும். நிச்சயமாக வேலை வாய்ப்பில் நன்மையாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி சார். தொடர்ந்து நம்முடைய அழைப்பாளர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மீதமுள்ள நட்சத்திரங்களுக்கான ஆடை நிறம் பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக. இப்போ நம்ம அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்தது சதய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்க என்ன கலர் வஸ்திரம்? இவங்க பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வஸ்திரம் உடுத்துறதும் அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வஸ்திரங்கள் உடுத்துறது, எல்லோ கலர் வஸ்திரம் உடுத்துறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சதயம் முடிச்சதுக்கப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் ப்ளூ கலர் வஸ்திரம் உடுத்துறதும் அதே மாதிரி எல்லோ கலர் வஸ்திரம் உடுத்தும் ஆரஞ்சு கலர் வஸ்திரம் உடுத்துறது ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ பிளாக் கலர் வஸ்திரம் உடுத்துறதும் அதே சமயத்தில் அவங்க க்ரீன் சம்பந்தமான வஸ்திரம் உடுத்துறதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும்.
கடைசி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம். மல்டி கலர் உபயோகப்படுத்துறதும் எல்லோ அண்ட் ஒயிட் உபயோகப்படுத்துறதும் சீக்கிரமாக நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் நினச்ச காரியங்கள் வெற்றி அடையிறதுக்கும் உதவிகரமாக இருந்துருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான வஸ்திர பலன்கள்னு சொல்லுவோம். அதாவது வஸ்திரம், இந்த வஸ்திரங்கள்லாம் இவங்களுக்கு உரியதாக இருக்கும். இந்தந்த வஸ்திரங்களை வைத்து உபயோகப்படுத்தும் பொழுது இவங்களுக்கு அந்த கிரகத்தினுடைய சீக்கிரமான தாக்கங்களும் நினைத்த காரியத்தை வெற்றி கொள்வதற்கு உண்டான எளிமையான ஒரு முறைகளாகவும் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நன்றி சார். அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வந்தனா லட்சுமி. வந்தனா லட்சுமி, எங்க இருந்து பேசுறீங்க? நான் இங்க ஆவடியில இருந்து பேசுறேன். யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க. ஓகே, நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க. 13/6/88. 88. எந்த நேரத்துல பிறந்தீங்கம்மா? காலை 9 மணிக்கு. ஓகே, எந்த ஊர்ல? சென்னை. சென்னையில. ஓகே, நீங்க என்ன கேட்க போறீங்க? திருமணம் எப்ப நடக்கும்ன்றது கேட்கணும். ஓகே, உங்களுக்கான தீர்வை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்கணும். சரி, உங்களுக்கான தீர்வு என்னன்றது திரு மகேஷ் ஐயர் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கம் வந்தனம்மா. வணக்கம் சார். உங்களுடைய நட்சத்திர ராசி பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்திருக்கீங்க. உங்களை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அரசாங்க உத்தியோக சம்பந்தமான விஷயங்கள் அப்படிங்கிறதுல எதிர்பார்க்கறதுல சிறு சிறு தடங்கல்கள் அடிக்கடி வந்துன்னு இருக்கும். ராகு திசை, சூரிய புத்தி, சூரியனுடைய அந்தரம் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது வேலை வாய்ப்பில் சில தடங்கல்கள் இருக்குது. அதேமாதிரி திருமண காரியங்களும் சிறு தடங்கள் இருக்குது. எப்போ இந்த காரியம் 2 காரியத்தில் நான் ஜெயம் பண்ணணும் சார், நான் நினச்ச காரியங்களில் எனக்கு நல்லபடியாக இருக்கணும், நல்ல வெற்றிகரமாக இருக்கணும், எப்போ இந்த வாய்ப்புகள் எனக்கு கூடி வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரியனுடைய புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமே நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நிச்சயம் வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2018 பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் நினச்ச காரியங்கள் ரொம்ப அருமையாக கைகூடும். இன்னும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சில காலகட்டம் சொல்கிறேன். 1 ஏப்ரல் 2017 வரக்கூடிய 1ஆம் தேதிக்கு மேலேயும் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வேலை விஷயங்களும் திருமண விஷயங்கள்லையும் உண்டு. நீங்கள் வழிபடக்கூடியது காஞ்சி காமாட்சி அம்பாள். நீங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர என்ற நாமத்தோட காஞ்சி அம்பாளையும் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று சொல்லி அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுறதும் உன்னதமான பலன்கள் கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. தேவமணி மாறன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார்? ராமநாதபுரம் மேடம். சொல்லுங்க, நீங்க யாருக்காக கேட்க போறீங்க? மேம் எனக்காக தான் மேடம். சரி, நீங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் நேரம் சொல்லுங்க சார். 9/3/1994 மேடம். பிறந்த நேரம்? நேரம் தெரியல மேடம். எந்த ஊர்ல பிறந்தீங்க சார்? பரமக்குடி மேடம். பரமக்குடியில. நீங்க என்ன கேட்க போறீங்க? மேடம், வேலை வாய்ப்பு பத்தியும் அப்புறம் இப்போதைக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய வருது, அந்த மாதிரி எதுவும் அதுகளுக்கு சரி, உங்களுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்றத திரு மகேஷ் அவங்க கிட்ட கேட்கலாம். ஓம் நம சிவாய. வணக்கங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. இப்போ உங்களது பொறுத்தளவுக்கு ராசி நட்சத்திரம் உங்களுக்கு தான் தெரியுமா? திருவோணம் நட்சத்திரம், மகர ராசி ஐயா. பிறருக்காக சப்போர்ட் பண்ண போயோ இல்லை பிற விஷயத்துக்காக இல்லை பொது விஷயத்துக்காக போயோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா? அப்படி எதுவும் பொது ஒரு சில விஷயங்களுக்கு போகும்போது வருது ஐயா. வருது. நீங்கள் இப்போ இதை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரூலிங் பிளானட்டையும் இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கிரகத்தை வைத்து உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லும்பொழுது கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கணும். யதார்த்தமாக இருக்கப்படாது. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கவும் கூடாது. இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு இப்போ இருக்க உண்டான சமயம் நல்ல சமயம் வரக்கூடிய காலகட்டத்தில் வரப்போகிறது. எப்போ அப்படின்னு வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 25 மே மாதம் 2017 அப்புறம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஜாதக பிரகாரம் பார்க்கும்பொழுது, அதாவது பிரശ്ன பிரகாரம் பார்க்கும்பொழுது நல்ல முன்னேற்றமான நிலை இருந்துருக்கு. கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு வேண்டி வழிபடக்கூடியது சுதர்சன வழிபாடு. ஓம் சுதர்சனாய நமக, ஓம் சுதர்சனாய நமக என்ற மந்திரத்தை சொல்கிறது விசேஷமான பலன்கள் இருக்கும். வீட்டு பக்கத்தில் கோயில் இருந்துன்னா அந்த கோயில் அர்ச்சர்கிட்ட சொல்லி சுதர்சன யந்திரம் அல்லது சுதர்சன படம் வீட்டில் வாங்கி வச்சு 2 தீபங்கள் ஏற்றி டெய்லி வழிபடுறது. அதுமாதிரி உலர்ந்த திராட்சையும் கல்கண்டும் நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை காமிச்சு நமஸ்காரம் பண்ணுறது நிச்சயமாக நினைச்ச காரியங்கள் வெற்றியாகும். கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஓம் நம சிவாய. நன்றி. அழைத்ததற்கு நன்றி.
சார், இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஏராளமான நேயர்கள் தொடர்பு கொண்டு பேசினாங்க. நீங்கள் பொதுவாக நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒவ்வொரு தினங்களும் நம்ம காலையிலேருந்து பார்த்துட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் நம்ம இருப்போம். நம்ம தினங்களை கழிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு உண்டான நிறையா இதை பார்த்துட்ருப்போம். உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா நிறைய செல்ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கேம்ஸ் விளையாண்டுட்டே இருப்போம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா நிறைய இன்றைக்கி சாட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினம் காலையில் ஒரு தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு கேட்குறது ரொம்ப விசேஷம். தேவாரம், திருவாசகம்னு சொல்லுவாங்க. இந்த சிவபுராணம் படிக்கிறதும் தேவாரம் திருவாசகம் தினம் தினம் படிக்கிறதும் நிச்சயம் நம்மளுக்கு உண்டான ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், சண்டை இல்லாது பிரச்சனை இல்லாது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான உதவிகரமாக இருக்கும். இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பார்த்துட்டிங்கன்னா முத்துங்கிறவர் பேசியிருக்காங்க, சுதாங்கிறவர் பேசியிருக்காங்க, சுபாங்கிறவர் பேசியிருக்காங்க, தணிகை மலையங்கிற பேசியிருக்காங்க, அமிர்தவள்ளிங்கிறவர் பேசியிருக்காங்க, புருஷோத்தமன் பேசியிருக்காங்க, தனியரசுங்கிற பேசியிருக்காங்க, தினேஷ் பேசியிருக்காங்க, வந்தனா லக்ஷ்மிங்கிறவங்க பேசியிருக்காங்க. இத்தனை பேருக்கு நம்ம ராசி, நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள், அவங்களுடைய வேலை போன்ற எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பரிபூரண அனுக்கிரகத்துடன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகழாத மக்களும் வஞ்சமே இல்லாத உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி. இன்னொன்று விஷயம், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு மலேசியாவிலேருந்து, அதாவது பத்திகேஃப் கோயில், முருகர் கோயிலேருந்து வந்து இந்த கோயிலில் வந்து நீங்கள் பேசணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் கோயிலில் ஒரு 2-3 இடத்துல வந்து நீங்கள் சொற்பொழிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அவள் அனைவருக்கும் நன்றி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.